ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, பருப்பு நான் வேக வச்சுருக்கிறேன். ஒரு 100 கிராம் பருப்பு, துவரம்பருப்பு, 1/4 லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் நல்லெண்ணெய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் போட்டு சீரகம் கொஞ்சம் எல்லாமே போட்டு ஒரு 6 நிமிஷம் வேக வச்சுருக்கிறேன். 3 விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுருக்கிறேன். இது ரொம்ப குட்டி குக்கர், இதில் வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கீறி வச்சுருக்கேன். குட்டியாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை இந்த பருப்பை நம்ம இந்த பருப்பலகை இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். ஏன் அதை நம்ம பருப்பலகை வச்சு கடையிறோம் அப்படின்னா, அந்த மரப்பொருள் வச்சு கடையும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் இதை எப்போவுமே பண்ணுவேன். அதனால் நீங்களும் அதேமாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பலை வச்சு கடையலாம். அப்புறம் எல்லோரும் என் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்னோடய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்போக்கப்போ போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சமையல், நான் பண்ணுற சமையல் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, நான் இயற்கையாக தான் எல்லாமே பண்ணுறேன், பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பருப்பு கடைஞ்சிட்டோம் நல்லா. நம்ம இப்போ தண்ணியை வச்சு கொஞ்சம் இதை கழுவிக்கலாம். நான் எல்லாத்துக்குமே அரிசி கழுவின தண்ணி தான் பயன்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், நமக்கு அதில் ஒரு நல்ல ஒரு சத்தும் கிடைக்கும். இப்போ வாங்க வடைச்சட்டி காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதில் போட்டுக்கலாம். ஏன் இவ்வளோ வெங்காயம் போடுறோம் அப்படின்னா, நம்ம மற்ற எந்த காய் இதில் போடலை, அதனால் நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கணும், நல்லா டேஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சின்ன வெங்காயத்தை அதிகமாக போட்டுக்கிறோம். நீங்கள் கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் 100 கிராம் பருப்பு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். சாம்பாரில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காயும் சேர்த்துக்குவோம். அப்போ அந்த சாம்பாரும் கொஞ்சம் குளுகுளுன்னு வந்துடும். இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் ப்ளஸ் தக்காளி, பருப்பு, இந்த 3 தான் சாம்பார் வைக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாம்பாருக்கு போடுற தக்காளியை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறேன். அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் நமக்கு கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால தான் வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், அதிகமாக வதக்க வேண்டாம். அடுப்பை நான் சிம்மில் வச்சுக்கிறேன். நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு இவ்வளோ காலம் போடுறேன், அப்புறம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இது அப்படி 1 நிமிஷம் அடுப்பை ஃபுல்லாக வச்சு வதக்கலாம். நான் சின்ன அடுப்புலேயே தான் வச்சுக்கிறேன். பருப்பு சின்ன அடுப்பில் தான் வச்சேன். இப்போ இந்த கூட்டும் சின்ன அடுப்பில் தான் வச்சுக்கிறேன். ஓரளவுக்கு இதை நல்லா வதக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம தூளெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு வேகும்போதும் போட்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ தான் நல்லா கிண்டி விடலாம். இன்னும் கொஞ்சம் இது கெட்டியாகட்டும், தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த மசாலா பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்களா, இந்த தெரியுதுங்களா, நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ ஏன் நம்ம தக்காளி இப்படி அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா, குழந்தைங்க எடுத்து வெளியே போட மாட்டாங்க, அதோட சத்து நமக்கு முழுசாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. நம்மளும் நல்லா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வேறு எந்த காயும் நம்ம போடலையா, அதனால் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் அதனால தான் நான் நிறையா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி சௌரியமோ நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கிட்டோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பருப்போடு சேர்த்துடலாம். இந்த கடைஞ்சி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, இந்த பருப்போடு அதை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி இதெல்லாம் வதக்குனதை இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் ஒரு அளவுக்கு கெட்டியாக வைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ கெட்டியாக இருக்குது. நான் இதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ குளுன்னு இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா
நம்ம வந்து ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வெண்ணி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம். இல்லை இப்படியே கெட்டியாக சாப்பிட பிடிக்கும்னா நம்ம இப்படி பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் குக்கருக்கு வந்து மூடி போட்டுறேன். ஆவி வந்தோடனே நம்ம விசில் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நம்ம சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது கெட்டியாக. உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாப்பிடுவீங்கன்னா இப்படி பயன்படுத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம தாளிக்கிற சட்டியிலே காய வச்சு நல்லா கொதிச்ச உடனே எடுத்து இதில் கலந்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறேன். அப்படி கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம அடுப்பில் வைக்க மாட்டோம். சரிங்களா? ஒரு டைம் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயமும் சீரகமும் வறுக்க போகிறோம். வெந்தயத்தை வந்து ஓரளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா சீரகத்தை போட்டு வறுத்து அதை வந்து அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கிடுங்க, பவுட்ரு பண்ணிடுங்க. அதை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம். பாருங்கள், சீரகம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஏன்னா அது உடம்புக்கும் ஆரோக்கியமும் தான். அதனால் நான் வந்து பருப்பு வேக வைக்கும்போது சீரகம் போட்டிருக்கிறேன். அது வந்து நம்ம பச்சையாக போட்டிருக்கிறோம் சீரகம். இது வந்து இந்த வறுத்து போடுறது இருக்குன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம்தான். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்துட்டு இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கிட்டு வந்துடலாம். அடுப்பை அமுத்தியாச்சு. பாருங்கள், இந்த வெந்தயமும் சீரகம் நான் நுணுக்கிட்டு வந்துட்டேன். நல்லா பவுடரை நுணுக்கிட்டோம். இதையும் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், அதே மாதிரி உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம். இப்போ நம்ம இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். இதுக்கடுத்து அடுப்பில் வைக்க வேண்டாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கருவேப்பிலும் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தாளிசை வந்து நல்லா முருகலாகிடுச்சு. நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்ல முருகலாக பண்ணி நீங்கள் ஊற்றிடணும். டக்குன்னு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ நம்ம ஊற்றிடலாம். அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். டக்குன்னு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இப்படி கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அருமையான சாம்பார் ரெடி. பாருங்கள், இப்போ அருமையான சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.